NCERT syllabus 9th standard chapter 2 polynomials exercise 2.2 first question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா find the value of the polynomial அப்படினு சொல்லிட்டு ஒரு polynomial கொடுத்துட்டு அதுக்கு மூணு different types of values கொடுத்திருக்காங்க. இந்த value substitution பண்ணும்போது polynomial என்ன அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. So, the first value என்னன்னு பாத்தீங்கன்னா x is equal to 0. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிற polynomial p of x ன்னு சொல்லிட்டு எழுதிக்கங்க. So, p of x is equal to ஒரு polynomialக்கு ஒரு பேர் கொடுக்கிறோம். அது p for polynomial என்ற கான்செப்ட்ல p of function எதுல இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா x ல இருக்குது. So, p of x ன்னு சொல்லிட்டு பேரை கொடுத்துக்கிறோம். So, இது என்னவோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. So, 5x minus 4x square plus 3 ரைட்டுங்களா? இப்போ இதுல first subdivision என்னவோ அதை எடுத்து எழுதுங்க. So, first subdivision என்ன இருக்குது? x is equal to 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல எங்கெல்லாம் x வருதோ அதுக்கு பதிலா நம்ம என்ன போடணும்னு பாத்தீங்கன்னா 0 ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட்யூஷன் பண்ணனும். சோ அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா p of x க்கு பதிலா 0 which is equal to 5x னா என்ன அர்த்தம்னா 5 into 0. அந்த இன்டுவை நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பிராக்கெட் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். minus 4x square அப்ப 0 ஸ்கொயர் பண்ணா என்னதான் வரும்னு பாத்தீங்கன்னா 0. அடுத்து பாத்தீங்கன்னா +3 இங்க x இல்லாததனால சப்ஸ்டிட்யூஷன் கிடையாது. சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா 0 into anything ஆன்சர் என்னதான் வரும்னு பாத்தீங்கன்னா 0 minus 4 into 0 is 0. கடைசில என்ன மட்டும் நிக்கும்னு பாத்தீங்கன்னா 3. 0 க்கு வேல்யூ இல்லாததனால இத விட்டுறலாம். சோ அப்போ p of 0 உடைய வேல்யூ என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 3. ஓகேங்களா? சோ இதல செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா x is equal to -1. சோ இதே கான்செப்ட்ல ப்ரோசீட் பண்ண போறோம். So, x is equal to -1 substitution பண்ண போறோம். So, அப்போ p of x க்கு பதிலா என்ன போட போறோம்னு பாத்தீங்கன்னா -1. So, 5x னா என்ன அர்த்தம்னா 5 into -1 minus 4 x க்கு பதிலா -1 the whole square plus 3. ஓகேங்களா? So, இப்போ இங்க பாத்தீங்கன்னா plus into minus. இது 5 minus 1 4 கிடையாது. ஏன்னா இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் காமிக்கணுமே தவிர சப்ட்ராக்ஷன் பண்ணக்கூடாது. So, plus into minus is minus. 5 ones are என்னன்னு பாத்தீங்கன்னா 5 மைனஸ் எடுத்த உடனே இதை மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இப்போ பவர் அதாவது நம்ம பிட் மாஸ் அல்லது போர்ட் மாஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ பவருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பிராக்கெட்டு அதுக்கு அடுத்தது பவர். ஸோ அப்படின்னா இந்த -4 அப்படியே வச்சுக்கோம். -1 ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா -1 into -1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். ஸோ 1 ones are என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடுங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா -5 அப்படியே வச்சுக்கோங்க. இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்னா -4 into 1 is 4. ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. ஒரே மாதிரி சிம்பிள் இருக்கிறத ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. சேம் சிம்பிளாக இருந்தால் ஆட் பண்ணும். இப்போ 5க்கு என்ன சிம்பிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ், 4க்கு என்ன சிம்பிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ சேம் சிம்பிள்லாம் என்ன பண்ணிடணும்னா ஆட் பண்ணிவிட்டு அந்த சேம் சிம்பிளை எடுத்து போடணும். அதுக்கு அடுத்தது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா +3. இப்போ 9க்கு என்ன சிம்பிள் இருக்குதுன்னா மைனஸ், 3க்கு என்ன சிம்பிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். டிஃப்ரெண்ட் சிம்பிள்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 9ல் 3 போச்சுன்னா 6. சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்குதோ அதை எடுத்து போடணும். ஸோ அப்போ p of -1 உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -6. அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா x உடைய வேல்யூ 2ன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா x is equal to 2. ஸோ அப்போ இதையும் திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா p of x சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம். ஸோ அப்போ p of x-க்கு பதிலாக 2. ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 5xன்னு இருக்கும். அப்போ 5x-க்கு பதிலாக 2 -4x ஸ்கொயர்னா என்ன வரும்னா 2 ஸ்கொயர் ப்ளஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ 5 2s are என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைனஸ் ஏற்கனவே ப்ரீவியஸ் சொன்ன மாதிரி தான் 4 அப்படியே வச்சுக்கோங்க. 2 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்னா 2 into 2 that is 2 2s are 4 plus 3. ஓகேங்களா? ஸோ இப்போ 10 மைனஸ் 4 4s are என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 plus 3. ஒரே சிம்பிளை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். அப்படின்னா இங்கே 10ம் 3ம் ஒரே சிம்பிள் தட் இஸ் ப்ளஸ். ஸோ 10 + 3 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 13. அந்த சேம் சிம்பிள் என்னவோ அதை எடுத்து போட்டுக்கோங்க தட் இஸ் ப்ளஸ். மீதி என்ன இருக்குது -16. இப்போ 16க்கு சிம்பிள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ், 13உடைய சிம்பிள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். வேறு சிம்பிள்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணுறீங்கன்னா என்ன வரும்னா 16ல் 13 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3. பெரிய நம்பருடைய சிம்பிள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ p of 2 உடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3. ஸோ அவ்வளவுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். Thank you.